வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு பேரிடி செய்தி. சிக்கப்போகும் பசில் ராஜபக்ஷ அனுரவின் ரகசிய ஆட்டம். நியாயமற்ற விலையில் அரிசி விற்பனை எடுக்கப்பட்ட நடவடிக்கை. யாழில் புரையேறியதில் உயிரிழந்த 1.5 வயது குழந்தை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுரு கொடுத்த அதிர்ச்சி தகவல். இலங்கை இந்திய வட்டமேசை மாநாடு ஆராயப்பட்ட பல்வேறு விடயங்கள். யாழ்ப்பாணத்தில் 1.5 வயது குழந்தை ஒன்று கச்சான் பரப்பு புரியேறியதால் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. சுன்னாகம் ஐயனார் வீதி பகுதியைச் சேர்ந்த சசிதரன் டனியா என்ற குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், குழந்தை நேற்று முன்தினம் கச்சான் சாப்பிட்ட வேளை புரியேறிய பின்னர் குழந்தை உறங்கியுள்ளது. உறங்கிய குழந்தை நேற்று இரவு எழுந்து வாந்தி எடுத்துவிட்டு அதே வேளை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேற்று அதிகாலை குழந்தை உயிரிழந்துள்ளது. குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். சுவாச குழாயில் வேர்க்கடலை சிக்கியதால் மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வாகன இறக்குமதி வரிகளில் ஏற்படும் உயர்வு குறித்து இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தமது கவலைகளை எழுப்பியுள்ளது. தற்போது இந்த வரிகள் சராசரியாக 300% உள்ளன. எனினும் சங்கத்தின் கூற்றுப்படி வாகன இறக்குமதியின் பின்னர் சில வாகனங்களுக்கு வரிகள் 400% முதல் 500% அல்லது 600% வரை கூட உயரக்கூடும் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. பல அடுக்கு வரி விதிப்பு காரணமாக வரிகளில் கூர்மையான அதிகரிப்பு ஏற்படலாம் என்று சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே குறிப்பிட்டுள்ளார். வாகனத்தின் பாதிப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறப்பு இறக்குமதி வரி உள்ளது. கூடுதலாக ஒரு சொகுசு வரி உள்ளது. மேலும் 3 CIF என்ற செலவு, காப்புறுதி மற்றும் பொருள் மதிப்பில் சேர்க்கப்படுகின்றன. அதற்கு மேல் 18% வெட் வரி விதிக்கப்படுகின்றது. இதன் விளைவாக ஒரு வாகனத்தின் இறுதி விலையை நிர்ணயிக்க 4 வகையான வரிகள் இணைக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சில வாகனங்கள் மீதான வரிகள் கணிசமாக அதிகரிக்கும் என்று சங்கம் கணித்துள்ளது. இந்த நிலையில் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான செலவு கடுமையாக உயரும் என்ற போதும் ஏற்கனவே உள்ளூர் சந்தையில் உள்ள வாகனங்களின் விலையில் சிறிதளவு அதிகரிப்பையே காண வாய்ப்புள்ளது என்றும் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை அதிகரித்து வரும் வரிகள் இருந்த போதிலும் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்றும் விநியோக நிலைமை சீராக கூடும் என்பதால் காத்திருக்குமாறும் மானகே கோரிக்கை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ தொடர்பான விசாரணைகள் தற்போது மிகவும் ரகசியமான முறையில் தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பசில் ராஜபக்ஷவின் சொத்துக்கள், அவற்றை முதலீடு செய்துள்ள இடங்கள், சேமிப்புகள் மற்றும் வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்கள் குறித்து புலனாய்வு பிரிவினர் மிக தீவிரமாக தகவல்களை சேகரிக்க தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதன் ஒரு கட்டமாக பசில் ராஜபக்ஷவுடன் கடந்த காலங்களில் நெருக்கமாக செயல்பட்ட வர்த்தகத்துறையினர், முக்கிய அதிகாரிகள் போன்றோரிடம் அண்மை காலமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இந்த நிலையில் சர்வதேச பிடியாணை பெறக்கூடிய வகையில் மிக விரைவில் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தொடுப்பதற்கான ஆவணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் சட்டமா அதிபருடனான சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயம் குறித்து முக்கியமாக கேட்டறிந்து கொண்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே எந்தொரு விசாரணைக்காகவும் இலங்கைக்கு தான் வரப்போவதில்லை என்று பசில் ராஜபக்ஷ தனக்கு நெருக்கமானவர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் அறிய முடிகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரிசி விலையை அதிகரித்து விற்றதால் திருகோணமலையில் 2 கடைகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நுகர்வோர் பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்று விசேட சுற்றிவளைப்பொன்றினை மேற்கொண்டிருந்த போதே இவ்வாறு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஒரு கடையில் சிவப்பு அரிசி 280 ரூபாவிற்கும், இன்னொரு கடையில் வெள்ளைப்பச்சை அரிசி 270 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதை உறுதிப்படுத்திய பின்பு இரு கடைகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் திருகோணமலை மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடை உரிமையாளர்கள் ஆக குறைந்தது 1 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த நேரிடலாம் என நுகர்வோர் பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் மேலும் கூறியுள்ளனர்.
இடப்பற்றாக்குறை காரணமாக 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு விடுதி வீதம் ஒதுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதிவிளையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியோகபூர்வ விடுதிகள் கொழும்பில் இருந்து தூர பிரதேசங்களை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக உருவாக்கப்பட்டவையாகும். இந்த நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் ஆளும் கட்சியை சேர்ந்த பெரும்பாலான உறுப்பினர்கள் தூர பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் என்பதன் காரணமாக நாடாளுமன்ற விடுதிகள் ஒதுக்கப்படுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதன் காரணமாக ஒரு விடுதியை 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பகிர்ந்து கொள்ளும் திட்டம் ஒன்றை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இடையில் கைவிடப்பட்ட 12 அரசு வீட்டு திட்டங்களின் நிர்மாண பணிகளை மீள ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வறிவிப்பினை நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சு விடுத்துள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை உள்ளிட்ட பல நிறுவனங்களின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். இதற்கமைய புதிய ஒப்பந்ததாரர்கள் மூலம் கட்டுமான பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இந்த வீட்டு திட்டங்களில் சுமார் 4000 வீடுகள் உள்ளடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டி தவுளுகல போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் மாணவியொருவர் வேனில் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் அதன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கருப்பு வேன் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் குறித்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். தவுளுகல போலீஸ் பிரிவில் மாணவியொருவரை வேனில் வந்த சிலர் கடத்தி சென்ற சம்பவம் தொடர்பான சிசிடிவி பதிவு காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இது தொடர்பான முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கண்டி தவுளுகல பகுதியில் வேனில் வந்து பாடசாலை மாணவி ஒருவரை கடத்தி சென்ற சந்தேக நபர்கள் தொடர்பாக பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று நடந்த இந்த கடத்தலின் முக்கிய சந்தேக நபர் மாணவியின் தந்தையின் சகோதரர்களில் ஒருவரின் மகன் என தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த மாணவிக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் திருமணம் செய்ய இரு தரப்பினரும் ஆரம்பத்தில் சம்மதம் தெரிவித்ததாகவும் ஆனால் பின்னர் மாணவியின் தந்தை தனது மறுப்பை வெளிப்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. இதனால் ஏற்பட்ட பிரச்சினைக்குரிய சூழ்நிலை காரணமாக சந்தேக நபர் மாணவியை கடத்தி சென்றுள்ளமை போலீசார் முன்னெடுத்துள்ள விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. எவ்வாறாயினும் மாணவியை கண்டுபிடித்து சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரை கைது செய்ய 3 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்திய இலங்கை கூட்டாண்மை குறித்த உயர்மட்ட வட்டமேசை மாநாட்டின் போது 2 நாடுகளும் தமக்கிடையிலான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகளை ஆராய்ந்துள்ளன. இந்திய இலங்கை கூட்டாண்மை குறித்த முதல் உயர்மட்ட வட்டமேசை மாநாடு கொழும்பின் இந்திய உயர்ஸ்தானிகர் ஏற்பாட்டில் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் நிபுணர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணைந்து இருதரப்பு உறவின் முக்கிய அம்சங்களை பற்றி விவாதித்து 2 நாடுகளுக்கும் இடையிலான மேம்பட்ட ஒத்துழைப்புக்கான பாதைகளை முன்மொழிந்துள்ளனர். இருதரப்பு உறவுகளுக்கான புவிசார் அரசியல் சூழல், அரசியல் உறவுகளின் பரிணாமம், பரஸ்பர பாதுகாப்பு மற்றும் கலாச்சார இணைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளை இந்த வட்டமேசை மாநாடு ஆராய்ந்துள்ளது. எதிர்காலத்திற்கான திட்டங்கள் குறித்தும் ஆழமாக பேசப்பட்டுள்ளன. மேலும் எரிசக்தி இணைப்பு, டிஜிட்டல் இணைப்பு, வர்த்தகம், முதலீட்டு சாத்தியக்கூறுகள் மற்றும் கடன் சார்பில்லாத நிலையான வளர்ச்சிக்கான உத்திகள் என்பன தொடர்பிலும் பேசப்பட்டுள்ளன. இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவின் வரவேற்பு உரையுடன் ஆரம்பித்த இந்த நிகழ்வில் பொருளாதார மற்றும் வர்த்தக நிபுணரான கணேஷ் விக்னராஜா உட்பட உள்ளூர் சிந்தனையாளர்கள் மற்றும் பிரதிநிதிகள், உயர்ஸ்தானிகரகத்துடன் தொடர்புடைய பிரிவுகளுக்கு தலைமை தாங்கும் அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றுமையும் குறிப்பிடத்தக்கது.